கிடந்தது. அப்போ இன்றைக்கு நான் தான் வீடியோ எடுத்து நானே தான் எடிட்டிங் பண்ணி நானே தான் சமைச்சு நானே தான் போட போகிறோம் மக்களே. மீன் போட மாட்டா, திரளி மீன் இல்லை, திரளி மீன் பேக்கெட்டில் வந்தால் திரளி மீன் தான் வேண்டி வச்சுக்கிறேன். விடிய காலமே எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டுட்டேன். என்னென்னா ஃப்ரீசருக்கு இருந்தது, தண்ணிக்கு ஊற போட்டாச்சு. இப்போ இதை கழுவி போட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஊற விட போகிறேன். ஓகே, இப்போ கழுவியாச்சு. தேவையான அளவு உப்பு, அதோடு சேர்த்து இந்த வெடுக்கு போகிறதுக்கு மஞ்சள் தூள். இப்போ சரியான வெயில் மக்களே, அதால் உங்களுக்கு அளவாக பார்த்து மிளகாத்தூளாக போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் பிரட்டி வைக்கணும். இப்போ இதில் மீன் சட்டியை வச்சு மீனை பொரிச்சு எடுப்போம். நல்லெண்ணெயில் கொஞ்சமாக விட்டு பொரிச்செடுக்க போகிறோம். தேங்காய் பால் விட்டு தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். சரியோ, இந்த பாதி தேங்காயில் தான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த பொரியல் ஓகே, எவ்வளவு சூப்பராக பொரிஞ்சு வந்துருக்கின்றாங்க. ஏன் ஃப்ரீசர் இருக்கிற மீன் வந்து இப்படி பொரிச்சு தான் சமைக்கணும்னா நாங்கள் குழம்புக்க போடையும் உடஞ்சிடும். அதுக்காக நல்லெண்ணெயை விட்டு இப்படி சாதுவாக பொரிச்சிடுங்க. ஆகலும் பெருசாக பொரிக்கணும் இல்லை, இப்படி உடையாமல் இருக்கிற பொரிச்ச மீன் எடுக்க போகிற மக்களே. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுவோம், சட்டி சூடறிட்டு கொஞ்சமாக கடுகு, சரி கொஞ்சமாக பெருஞ்சீரகம், நல்ல எண்ணெய்ண்டா அப்படி நுரைக்கும் மக்களே. எண்ணெயை பார்த்து வேண்டுங்க, நல்லெண்ணெய். அடுத்தது பார்த்தீங்களா வெங்காயம், வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போடும். சரி, கொஞ்சம் தாளிப்போம், தாளித்து போட்டால் தான் வாசம், நல்லா வாசம் ஆயிடுச்சாச்சு. தக்காளி பழம் விரும்பினா தக்காளி பழம் போடுவோம், விருப்பங்காட்டிக்கு தக்காளி பழம் போட தேவையில்லை. வேற மூட போகிறேன். இப்போ இதுக்குள்ள தக்காளி பழம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதர இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம். ஏனெண்டா மீனில் இருக்கிற தூள் குழம்புக்கு காணாது, அதுக்காக வேண்டி இன்னொரு கரண்டி தூள் போடுறோம். பழப்புளியை இதுக்காக விட போகிறோம், அதையும் சேர்த்து அவிய விட போகிறோம். எல்லாம் சேர்ந்து அவியட்டும். கொஞ்சமாக சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் விட்டு நான் தேங்காய் பூவை அடித்து எடுத்துருக்குறேன். பாருங்க, கொதிச்சுட்டுது நல்லா. இதுக்கு உப்பு புளி எல்லாம் கணக்காக இருக்கா, கூடையா குறையா அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. தேங்காய் பால் விட்டாச்சு. பொரிச்சு வச்சுக்கிற மீன் இருக்குது தானே, இதை இப்படியே துண்டு துண்டா போட்டுட்டு அவிய விடுவோம். நல்லா மூடி அவிய விட்டுட்டு ஒரு அரை சுண்டு பசுமதி ரைஸ், அதோட சேர்த்து விறகரிசி, அதுலேயும் ஒரு சரியாக அரை சுண்டு நல்லா கழுவி போட்டு, விறகரிசியில் பார்த்தீங்களா ஒரு சாம்பல் கலர் மாதிரி இருக்கும், அது நல்லா உரசி கழுவும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வச்சிருக்கிறேன். அதை நீங்கள் ஒரு சுண்டுக்கு 1.5 சுண்டு தண்ணி விடுங்க, எனக்கு அளவு தெரியும், கை கணக்குக்கு விடுவேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய். ஏன் நல்லெண்ணெய் விட்டேன்னு கேட்பீங்க, நல்லெண்ணெய் ஒட்டாது, அதுக்காக விட்டுருக்கிறேன். இதை இப்போ ரைஸ் குக்கரில் வைக்கிறோம். அதுக்காக இன்றைக்கு ஒரு மீன் குழம்பு. சரியோ, அது என்னண்டா நீங்கள் அந்த கரண்டியை விட்டு இப்படி கலக்காம மெதுவாக எடுக்கணும், இல்லைட்டா மீன் உடைஞ்சிடும். சூப்பரான ஒரு திரளி மீன் கறி. இப்ப இந்த சாப்பாடை சாப்பிட போறேன். நிறைய சோறு உடம்புக்கு நல்லம், அதோட திரளி மீன் கறியும் வேற லெவல்ல இருக்கு மக்களே. இதுக்கு வேணும்னா நீங்க தக்காளி சம்பல் கீரை ஏதாவது வச்சு சாப்பிடலாம். எங்களை விட்டு அன்றைக்கு மீன் கறியும் சோறும் மட்டும்தான். நீங்கள் இப்படி செய்து சாப்பிடுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் மக்களே. பாய்.